வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு 46 புதிய தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளன. 1,39,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு தகவல். வருகின்ற 8ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டம். துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு அதிகாரங்கள் வழங்குவது குறித்து முக்கிய முடிவு எடுக்க உள்ளதாக தகவல். சென்னை நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளில் போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாகவும் காட்டம். மக்களை போதையில் வைத்திருந்தால்தான் அடுத்த ஆட்சிக்கு வரலாம் என்ற நப்பாசையில் செயல்படுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 30 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல். 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது சென்னை மாநகர காவல்துறை. சோழிங்கநல்லூரில் மனித கழிவுகளை பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி ஊழியர்களை அள்ள வைத்த கொடூரம். நீதிமன்ற உத்தரவை அலட்சியப்படுத்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. மதுவை ஒழிக்க முடியாது எனில் தோல்வியை ஒப்புக்கொண்டு பதவி விலகுங்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். அதைவிட மோசமாக அண்டை மாநிலங்களில் மது கடைகளை மூடினால்தான் தமிழ்நாட்டில் மூட முடியும் என அமைச்சர் கூறுவதை ஏற்க முடியாது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டம். ஆனால் இந்தியா முழுமைக்கும் மதுவை ஒழிச்சாதான், எல்லா மாநிலத்திலையும் ஒழிச்சாதான் நம்ம ஒழிக்க முடியுங்கிற கோட்பாடு. இப்போ குறிப்பாக சட்டத்துறை அமைச்சர் ஐயா ரகுபதி சொல்றதையோ, இந்தியா முழுமைக்கு ஒன்று சொல்றதையோ அதை நாங்கள் ஏற்கல. ஆதி தமிழ் குடிகளை பணி செய்ய விடாமல் சாதிய அடக்குமுறை செய்வதுதான் சமூக நீதியா? திமுக அரசுக்கு சீமான் கேள்வி. ஊராட்சி மன்ற தலைவி உண்ணாவிரதம் இருக்கு. ஏன் வெயிலில் உட்காந்துருக்கு? இப்ப ஏன் உட்காந்துருக்க? நாற்காலி போட மாட்டேங்கிற, உட்கார விட மாட்டேங்கிற, நீ ஒரு இதுலயும் அந்த அம்மாவை கையெழுத்து போட மாட்டேங்கிற. உயர்ந்த சாதின்னு இருக்கிற துணைத் தலைவர் இருக்காருல ஊராட்சி மன்றம், அவர் தான் போட்டுக்கிறாரு. அப்ப எங்க இருக்கு சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் எங்க? திமுக எம்பி கனிமொழி பெயரை தவறாக பயன்படுத்தியதற்காக மன்னிப்பு கோரிய இளைஞர். கண்ணியமிக்க தலைவர் பெயரை பொதுவெளியில் தவறாக பயன்படுத்தி தடுத்ததாக போலீசார் வழக்கு பதிவு. தப்பான வார்த்தைகள் பேசிட்டேன், அது சாரி. அது மட்டும் இல்லாம பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி கனிமொழி எம்பி மேம் அவங்க நேமை யூஸ் பண்ணது தப்பு தான். அவங்க பிஏ யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஃப்ரெண்டு கிட்ட தெரிஞ்ச ஒருத்தட்ட ஃபோன் பண்ணி கொடுத்துதான் இந்த மாதிரி பேச சொன்னேன். அதுக்கு சாரி. ஈஷா யோகா மைய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை. ஆன்மீக மையத்திற்குள் ராணுவத்தையோ காவல்துறையையோ அனுமதிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து. ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் மீனவ கிராம மக்கள் போராட்டம்.
இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை. திருவாரூர் மாவட்டம் தண்டலச்சேரி அருகே விவசாயிகள் சாலை மறியல். தண்ணீரின்றி கருகும் சம்பா பயிரை காப்பாற்ற முறை வைக்காமல் தண்ணீர் திறந்துவிடக் கோரி முழக்கம். திருச்சூர் ஏடிஎம் கொள்ளையர்களை காவலில் எடுக்க கேரள போலீசார் குமாரபாளையம் வருகை. சேலம் மத்திய சிறையில் உள்ள 5 பேரையும் நாளை காவலில் எடுக்க உள்ளதாக தகவல். கோவை பிஆர்எஸ் அலுவலகத்தில் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பான விசாரணை. புதுச்சேரி HDFC வங்கி மேலாளர் மற்றும் போயஸ் கார்டனில் பூசாரியாக இருந்த கோத்தகிரியைச் சேர்ந்த விக்னேஷிடம் விசாரணை. சென்னை ஐயப்பன் தாங்கலில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் அமைப்பது குறித்து அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு. கோவூரில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விநாயகர் கோவில் குளத்தை சீரமைக்கும் பணி குறித்தும் ஆய்வு செய்தார் அமைச்சர். திருச்சியில் செயல்பட்டு வரும் 9 பள்ளிகளுக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல். மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் வந்ததை அடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. அரக்கோணம் ரயில் நிலையம் அருகே திடீரென தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசலால் பரபரப்பு. உரிய நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. நாளை முதல் 8ஆம் தேதி வரை திருச்செந்தூர் நெல்லை இடையேயான பயணிகள் ரயில் சேவை ரத்து. புதிய தண்டவாளங்கள் மாற்ற உள்ளதை அடுத்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு. வருகின்ற 6ஆம் தேதி சென்னை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மெரினாவில் நடைபெறவுள்ள விமான சாகச நிகழ்ச்சியை பார்வையிட உள்ளதாக தகவல். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வரும் நடிகர் ரஜினிகாந்த் நாளை வீடு திரும்புவார் என மருத்துவமனை வட்டாரம் தகவல். ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு எதிரில் உள்ள பெரியார் சிலையை உடைப்பது குறித்து பேசியதாக ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன் மீதான வழக்கு. வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திண்டுக்கல் பழனி சாலையில் ஆசிரியர் வீட்டின் பீரோவை உடைத்து 100 சவரன் தங்க நகை 20,000 ரூபாய் கொள்ளை. மகள் திருமணத்திற்கு திருச்சிக்கு துணி வாங்க சென்றபோது மர்ம நபர்கள் கைவரிசை. சென்னையில் ஆபரண தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டது. ஆபரண தங்கம் சவரனுக்கு இன்று 80 ரூபாய் உயர்ந்து 56,880 ரூபாய்க்கு விற்பனை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் புரட்டாசி மாத பிரம்மோற்சவம் நாளை தொடக்கம். 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருவார்கள் என எதிர்பார்ப்பு. வட மாநிலங்களில் கோலாகலமாக தொடங்கியது நவராத்திரி திருவிழா. ஏராளமானோர் அதிகாலை முதலே கோவில்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். நடிகை சமந்தா பற்றிய தன்னுடைய பேச்சு வெள்ளிக்கோள் ஆய்வு விண்கலம் 2028ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி ஏவப்படும். இஸ்ரோ விஞ்ஞானிகள் தகவல். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் அசாருதீனுக்கு அமலாக்கத்துறை சம்மன். ஹைதராபாத் கிரிக்கெட் சங்கத்தில் முறைகேட்டில் ஈடுபட்ட வழக்கில் நடவடிக்கை. பாரிஸ் ஒலிம்பிக் தோல்விக்கு பிறகு பிரதமர் மோடியின் அழைப்பினை ஏற்க மறுத்தது ஏன்?
உண்மையான அக்கறையுடன் அழைத்திருந்தால் நிச்சயமாக பேசியிருப்பேன் என முன்னாள் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் விளக்கம்.